ஓம் சிவம் சிவகரம் சாந்தம் சிவார்ப்பணம் சிவோத்தமம் சிவமார்க்க பிரமீகாரம் பிரணதோஷ்மி சதா சிவம். ஆதிரன் யூடியூப் சேனல் மூலமாக இணைந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை இந்து சொந்தங்களுக்கும் இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் இந்த இஷ்ட தெய்வங்கள் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக முதலில் ஏன் கணபதி என்ற தலைப்பில் சிந்திப்போம். நமக்கு தெரியும், நாம் எந்த செயலை தொடங்குவதாக இருந்தாலும் விநாயக பெருமானை வணங்கியே அந்த காரியங்களை செய்கிறோம். விநாயக பெருமானுக்கு தேங்காய் உடைப்பது, கணபதி ஹோமம் செய்வது, விநாயக பெருமானுக்கு குட்டி கும்பிட்டுக் கொள்வது போன்ற கணபதியின் வழிபாடுகளை செய்தே நாம் எந்த செயலை தொடங்கினாலும் ஆரம்பிக்கிறோம். இதிலே மிக முக்கியமான விடயம், விநாயகருக்கு பிள்ளையார் சுழி போட்டுத்தான் நாம் எழுதக்கூடிய விஷயங்களை கூட எழுதுகிறோம். ஆக நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு விஷயம், எந்த செயல் தொடங்கினாலும் விநாயக பெருமானை வணங்கியே நாம் அந்த காரியங்களை தொடங்க வேண்டும் என்பது. இப்போது ஏன் முதலில் கணபதியை வழிபடுகிறோம் என்ற விஷயத்தை சிந்திப்போம். விநாயக பெருமான் முதலில் சக்தி பார்வதி தேவியின் மூலமாக அவதரிக்கும் போது மனித முகத்தோடு அவதரிக்கிறார். சிவனுக்கும் விநாயகருக்கும் நடந்த சண்டையிலே விநாயக பெருமானுடைய தலை துண்டிக்கப்பட்டு விநாயக பெருமானுக்கு யானை தலை பொருத்தப்படுகிறது. இந்த வரலாறு பெரும்பாலானோர் அறிந்ததே. இப்படியாக விநாயக பெருமானுக்கு யானை தலை பொருத்தப்படும் போது பார்வதி தேவி கவலை கொள்கிறார். என்னுடைய அழகான மகனுக்கு நீங்கள் யானை தலையை பொருத்தி விட்டீர்களே என்று சிவனை பார்த்து கவலையோடும் வருத்தத்தோடும் வேண்டிக் கொள்ளும் போது, என்னுடைய மகனுக்கு நீங்கள் ஒரு மிகப்பெரிய சிறப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற வரத்தை பார்வதி தேவி சிவனிடத்திலே வைக்கிறார். அப்போது சிவன் சொல்கிறார், சரி, உன்னுடைய இஷ்டப்படியே உலகத்தில் யாருக்குமே இல்லாத ஒரு மிகப்பெரிய சிறப்பை உன் மகனுக்கு நான் வரமாக கொடுக்கிறேன். இந்த உலகத்திலே, இந்த 14 லோகத்திலும் எவர் எந்த செயலை தொடங்கினாலும் முதலில் விநாயகரை வழிபட்டு கணபதியை வணங்கி அவருக்கு குட்டி கும்பிட்டு காரியங்களை தொடங்கினாலே அந்த காரியங்கள் வெற்றி பெறும் என்ற சிறப்பை விநாயகருக்கு நான் வரமாக கொடுக்கிறேன் என்று சிவபெருமானே விநாயகருக்கு அந்த வரத்தை அளித்திருக்கிறார். இப்படியாக கணபதியை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியடைய வேண்டும் என்பது சிவனுடைய வாக்கு, சிவனால் கொடுக்கப்பட்ட வரம். கணபதியை வணங்காமல் நாம் ஏதும் காரியங்கள் செய்தால் அந்த காரியங்களில் தடைகளும் குழப்பங்களும் ஏற்படும் என்பது நமது ஒரு நம்பிக்கையாகவே இருக்கிறது. ஆகையினாலே முதலில் எந்த காரியம் தொடங்குவதாக இருந்தாலும் சுப காரியங்கள், இது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் தவிர முக்கியமான காரியங்கள், நல்ல காரியங்கள், சுபகாரியங்கள் போன்ற எதுவாக இருந்தாலும் கணபதியை வழிபட்டு நாம் செய்ய வேண்டும் என்பதே நமது ஐதீகம். ஆகையினாலே விநாயக பெருமானை வழிபட்டு விநாயக பெருமானுடைய அனுக்கிரகத்தாலே தடையில்லாமல் உங்களுடைய எல்லா காரியங்களும் வெற்றியடைய வேண்டும் என்று ஆதிரன் யூடியூப் சேனல் வாயிலாக இஷ்ட தெய்வங்கள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை இந்து சொந்தங்களுக்கும் மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, வேல் பிராண்ட் எனும் பெயரிலே தூய தரமான கற்பூரங்களையும் கப்சாம்பிராணிகளையும் எங்களுடைய பூஜை வழிபாடுகளுக்காக தயாரித்து விநியோகித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆதிரன் நிறுவனத்தினருடைய ஒத்துழைப்போடும் உறுதுணையோடும் பக்கபலத்தோடும் இத்தனை நேரம் முதலில் ஏன் கணபதி வழிபாடு என்ற இந்த நிகழ்ச்சியில் இத்தனை தூரம் உங்களோடு நற்சிந்தனைகளை பகிர்ந்து கொண்ட நான் நெடுந்தீவு சிவஸ்ரீ பத்மநாத சனத்குமார சிவாச்சாரியார் மீண்டும் ஒரு இஷ்ட தெய்வங்கள் நிகழ்ச்சி வாயிலாக உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். எல்லோரும் நலமோடும் வளமோடும் வாழ ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். ஓம் நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவா. வேல்